ராவணா பார்வையாளர் அனைவருக்கும் வணக்கம். பஞ்சாயத்து கூட்டுறவு இந்த வாரம் 2வது நிகழ்ச்சி தொடங்குது. திரும்ப பார்க்குறோம். ஐயா வணக்கங்க. வணக்கங்க, சொல்லுங்க. ஒன்றும் இல்லை, கடந்த இதில் முடிக்கிறப்ப, நேற்று இந்த நிகழ்ச்சியை முடிக்கிறப்ப மெட்ரோ ரயில் மேலே 100 அடிக்கு மேலே நின்று மக்களை பார்வையிட்டாரு அப்படின்னு நம்ம பேசிட்டு இருந்தோம். இவ்வளோ சிரமத்துக்கு மத்தியில் உச்சியில் நிற்கிறத மக்கள் எளிமையாக புரிஞ்சுக்கணுன்றது, ட்ரோன் ஷாட் வேணுன்றதையும் பேசியிருந்தோம். நீங்கள் ரீல்ஸ்ன்னு போட்டு கிண்டலாக சொல்லி முடிச்சிருந்தீங்க. அப்புறம் அதில் என்னென்னா, அந்த மெட்ரோ ரயிலுக்கு போகிறதுக்கு முன்னாடி உள்ளே நுழையணும் இல்லை, தடுப்பெல்லாம் வச்சுட்டு இருந்தாங்க. அதை தாண்டினா தான் நீங்கள் டிக்கெட் வாங்கினா தான் அந்த டோக்கன் காமிச்சிங்கன்னா தான் அது திறக்கும், நீங்கள் உள்ளே போகலாம். ஆமாம், ஒரு அரை நூற்றாண்டுக்கு முன்னாடி இந்த மாதிரி டெக்னிக்கெல்லாம் வந்துருந்துச்சுனாக்கா ஒரு குடும்பம் இன்னைக்கு உலக கோட்டீஸ்வரராக மாறி இருக்காது. கரெக்டுங்களா? இந்த தொழில்நுட்பம் அன்னைக்கு இல்லாம போச்சு. ரயில்ல டிக்கெட் எடுத்தா அந்த நேரத்துல உள்ள நுழையிற மாதிரி இல்லாம போச்சு. இத்தனைக்கும் காரணம் தமிழ்நாடு இன்னைக்கு படக்கூடிய ஒரு அவலத்துக்கு காரணம் ஒரே ஒரு டிடி. அந்த ஆள் மட்டும் கரெக்டா செக் பண்ணியிருந்தாருன்னா இவ்வளவு பிரச்சனை வந்திருக்காரு. அவரு கடமையை அவர் செய்ய தவறிட்டாரு. தமிழ்நாடே பிரேக் இல்லாத ரயிலா ஓடிக்கிட்டு இருக்கு. சரி, ரைட்டு. ஒரு துறையில இருந்து 60,000 கோடி 50,000 கோடி அந்த வீட்டுக்கு போச்சு அப்படின்னு, சாரி நாட்டு என்ன சொன்னீங்க, வீட்டுக்கு போச்சு, பார்ட்டிக்கு போச்சு, எல்லாம் ஒண்ணுதான். அது மாதிரி இல்லாம இருந்திருக்கும். அது இல்லை, அதை தெளிவுபடுத்துறதுக்காக தான் டிக்கெட் எடுத்துக்கிட்டு உள்ள நுழையிறன்னு திரும்ப காமிச்சிட்டு இருந்தாங்க. அழுத்தமா செய்தி சொல்லியிருந்தாங்க. பேருந்துலயும் அழுத்தமா டிக்கெட் எடுத்துக்கிட்டு பெரம்பூர்ல அந்த இதுல அந்த புதிய பேருந்து சுத்திட்டு இருக்கப்ப அங்க போய் பாக்குறப்போ டிக்கெட் எடுக்கிறாரு. எவ்வளவு அக்கறையா எங்க முதலமைச்சர் செய்யறாரு. ஆனா நீங்க ஏற்க மாட்டேங்கிறீங்க அவரை. ஆனாலும் எதனா ஒரு குறை சொல்லிக்கிட்டே இருக்கிறீங்க. இல்ல, நல்ல விஷயம். ஒரு டிக்கெட் வாங்கிட்டு போறாரு. அதாவது யாரோ மாதிரி ட்ரெயின்ல டிக்கெட் வாங்காம போறது இல்லை. அவரு போக முடியாது. இப்ப அது தாண்டணும்னா யாராவது அவரு காசு போடலன்னா கூட யாராவது போட்டு டிக்கெட் வாங்கி தான் போட்டு போக முடியும். டெக்னாலஜி அப்படி வந்துருச்சு. அவர் டிக்கெட் வாங்கிட்டு போறாருன்றது நல்ல விஷயம். ஆனா பாருங்க, இந்த வலைதளத்துல இதான் பிரச்சனை பண்றானுங்க. வலைதளத்துல பிரச்சனை பண்றாங்க. நம்ம பண்ணல. நம்ம அதெல்லாம் நம்ம நல்ல புள்ளையா நடத்திட்டு இருக்கோம். நம்ம நல்ல விஷயங்கள்லாம் நம்ம பேசிக்கிட்டு. வலைத்தளங்கள் தான் பஞ்சாயத்து பண்ணி வலைத்தளங்கள்ல வம்பே பண்ணிக்கிட்டு இருக்காங்க. என்ன கேக்குறாங்க, பஸ் டிக்கெட் வாங்கிட்டாரு, அப்புறம் அது என்ன அந்த ட்ரெயின் டிக்கெட், மெட்ரோ டிக்கெட் வாங்கிட்டாரு. அவரோட கார் ஒன்று இறக்குமதி பண்ணாரு, அதுக்கு வரி கட்ட மாட்டேன்னு சொல்லி கோர்ட்ல கேஸ் இன்னும் நடத்திக்கிட்டு இருக்காரு. அதான் கோர்ட்ல கேஸ் நடத்துறமே. அதுக்கப்புறம் கட்டவும் அதே மாதிரி சொன்னதுக்கு அப்புறமும் கட்டலங்கிறதா மறுபடியும் மேல்முறையீடு போயிருக்காங்க. அதே மாதிரி அந்த அந்த புலி படத்தில் அந்த வருமான வரி கட்டணும்னு சொல்லி அது வருமான வரியை மறைச்சாங்கன்னு சொல்றதுக்கு அபராதம் போட்டால் அதை கட்ட மாட்டேங்கிறாரு. இந்த 1.5 நாள் டிக்கெட்டு வாங்கிட்டாரு, ட்ரெயினில் வாங்கிட்டாரு, பஸ்ஸில் வாங்கிட்டாருன்றது இவ்வளோ விளம்பரம் பண்ணுறீங்களே. அவர் அரசுக்கு சேர வேண்டிய ஒரு, நீங்கள் புலி படத்தில் 15 கோடி அந்த இது மறைக்கப்பட்டதோ இல்லை விடுபட்டு போனதோ ஏதோ ஒன்று, அதுக்கு உண்டான விதிமுறை பிரகாரம் அபராதம் கட்டிட்டு போயிட்டே இருக்கலாமே. அதே மாதிரி இந்த எவனோ ஒரு அலெக்சன் ஒரு புரோக்கர் ஊர் பூரா எல்லாருக்கும் வாங்கி கொடுத்தான். இவருக்கு மட்டும் இல்லை, எதிர்கட்சி தலைவராக இன்று இருக்கக்கூடிய உதயநிதி அவர்களுக்கும் அதே மாதிரி தான் வாங்கி கொடுத்தான். இன்னும் நிறைய தொழிலதிபர்களுக்கெல்லாம் வாங்கி கொடுத்தான். முக்கிய புள்ளிகளுக்கெல்லாம் எல்லாம் பொது வண்டியை செகண்ட் ஹேண்ட் வண்டின்னு சொல்லி அந்த இன்வாய்ஸை மாற்றி வரியை கம்மி பண்ணி, இதுதான் அது பிரச்சனையாச்சு. அந்த ஹம்மர் வண்டி அது இதுன்னு. அதுக்கு என்ன உண்டோ அது 20-25 லட்சம் கட்ட வேண்டியதுக்கு இது வரைக்கும் 50 லட்சம் 1 கோடி செலவு பண்ணி வக்கீல்லாம் வச்சு கட்ட மாட்டேன்னு சொல்றதுக்கு கட்டி விட்டுட்டு போயிருக்கலாமே. வரி கட்டுறதுல ஒன்றும் தவறு இல்லையே. விட்டு போறது கூட சகஜம். ஏதோ ஒன்று கவனிக்காம விட்டு போயிருக்கலாம். அது விட்டு போயிருந்தா என்ன, அபராதம் இருந்தா கட்டிட்டு போகலாம். இல்லை நான் வரியை கட்டிடுறேங்க, அபராதத்தை தள்ளுபடி பண்ணுங்கன்னு கேட்கலாம். நியாயமா நான் வரியை கட்டிடுறேன், அபராதத்தை தள்ளுபடி பண்ணுங்க, கம்மி பண்ணுங்க, ஏதோ ஒன்று கேட்கலாம். அது நீங்க எப்படி 2 வருஷம் 3 வருஷம் கழிச்சு கண்டுபிடிச்சிங்க, ஏன் உடனே கண்டுபிடிக்கல? இது எப்படி இருக்கு? இப்ப 5 வருஷம் முன்னால ஏதோ ஒருத்த நம்ம சொல்றதையும் இது எல்லாம் இப்ப என்னன்னா வலைத்தளம் தான் பேசுது, நம்ம பேசல. வலைதளத்துல என்ன கேக்குறான், 4 வருஷத்துக்கு முன்னால் ஒருத்தன் பிக் பாக்கெட் அடிக்கிறான். பிக் பாக்கெட் அடிக்கிறதுக்கும் நம்ம முதல்வரை பத்தி பேசுறதுக்கும் சம்மந்தம் இல்லை. அவன் உதாரணம் சொல்றான், நம்ம என்ன சொல்றோம். அவன் பிக் பாக்கெட் அடிச்சான், 4 வருஷமா ஆள் ஆப்பிள் ஆந்திராவுக்கு ஓடி போயிட்டான், இப்பதான் கிடைச்சான். ஆமா,
கேஸ் போடுறோம், ஏன்னா உள்ள ரிமாண்ட். அதாவது இந்த மாதிரி வந்து கெட்ட எண்ணம் பிடிச்சவங்கலாம் வந்து ஆந்திராலேருந்து தான் இங்கே வரணும்னு அவசியம் இல்லை, இங்கிருந்து ஆந்திராவுக்கு போகலாம்ல. நான் ஒரு பக்கத்து மாநிலம்ங்கிறதுனால சொல்கிறேன், நீங்கள் உடனே இதை அரசியல் எங்கேயாவது சம்மந்தப்படுத்திக்காதீங்க. நான் அப்படி சொல்லலை. அதாவது ஆந்திராலேருந்து இங்கே உள்ள வருவான், வந்துட்டு இங்கே ஒரு தப்பு பண்ணிட்டு திருப்பி ஓடி போயிடுவான். சில பேர் இங்கேயே தங்கிடுவான். நம்ம அதெல்லாம் இல்லை. நம்ம என்ன சொல்கிறதுன்னா, இந்த மாதிரி ஒரு 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 அவர் வந்து டிக்கெட் வாங்கியிருக்காருன்னு சொல்லி எல்லாம் காமிச்சாங்களே, இவர் இதெல்லாம் ஏன் பண்ணலை அப்படின்னு சொல்லி ஒரு வலைதளத்தில் பேசுகிறாங்க. அதுக்கு பேசாமல் அதை காட்டிட்டு போயிடலாமே அப்படின்னு சொல்கிறாங்க. நல்ல விஷயம் தான். ஆமாம், அது அவருக்கு ஆலோசனை சொல்கிறவங்க சொல்லணும். அந்த அடுத்த தடவை நான் பார்க்கறதுக்கு வாய்ப்பு கிடைக்குமா தெரியல. அந்த ரிக்கி பண்ணிட்ட பார்த்தா, ஐயா நீங்கள் ஒரு வார்த்தை சொன்னீங்கன்னா ஒரு காலம் ஒரு அது அப்படிதாங்க வந்து ஜாதக பிரகாரம் அதுதான் கரெக்ட். இந்த கிரகம் இதில் வந்து சுற்றிட்டு இருக்குது, அதை முடிச்சிருங்க அப்படின்னு சொல்லி முடிக்கணுன்றீங்க. ஆனால் வந்து எனக்கு என்ன டவுட்டாக இருக்குன்னா, அந்த ரிக்கி நம்ம ஏற்கனவே பேசுன மாதிரி விஜய் கட்சியிலேருந்து தனுஷுடைய வரப்போகிற கட்சிக்கு மாறிட்டாரோ இல்லை மாற போகிறாரோன்னு ஒரு சந்தேகம் இருக்குது. அப்படியா இருந்தால் வேற ஜோசியர் பார்த்துக்குவேன். இப்போ இவர்கள் ஜோசியர்கள் தான் யார் முதலமைச்சர்ன்றதை நிர்ணயிக்கிறாங்க அப்படின்னு சொல்லலாம். ஆமாம், அவங்க தானே நிர்ணயிக்கணும். போன தடவை நிர்ணயிச்சாரு, இவர் வந்துட்டாரு. இந்த தடவை ஒரு தனுஷ் தான் வருவாருன்னு சொல்றாரு. தனுஷ் வரலாம், நமக்கு தெரியாது. யார் வந்தாலும் வரவேற்போம். அது மாதிரி வந்து நடந்து அதுக்கு தானே உட்காந்துருக்கோம். நம்ம அதுதானே உட்காந்துருக்கோம். விசில் அடிக்குது, கை தட்டுறது. ஆமா, அதனால கரெக்டா நம்ம வேலையை நம்ம கரெக்டா செய்வோம். தமிழர்கள் தன்மானம் உள்ளவர்கள்னு அதனால தானே சொன்னாங்க. தாங்க இருக்கிறோம். விசில் அடிப்போம், கை தட்டுவோம். யார் வேணாலும் வரட்டும். இதுல என்ன இருக்குது? ஆயா குடி அம்மா குடின்னுவாங்க கிராமத்துல. ஆமா, அது குடிச்சிட்டு உட்காந்து அது நிறைய தண்ணி ஓடுது. அம்மா குடி ஐயா குடி அதான் அப்படிதான் சொல்லுவாங்க. இந்த உட்காந்துங்கிற நாற்காலி எல்லாம் இறுக்கி பிடிச்சிங்க தம்பி, கொஞ்சம் கதவுலாம் இறுக்கி சாத்தி, புயல் வரப்போகுது. புயல் எங்கே வரப்போதா? டெல்லியிலையா? டெல்லியிலையா? இல்லை, இங்கே தொடங்கி டெல்லி வரைக்கும் புயலுங்க. குறுக்கு நெடுக்குமா ரத்த ஆறு ஓடும், ஸ்பார்டகஸ் அப்படி இப்படின்லாம் பேசுவோம்ல வசனம். அந்த புயல் நீங்களும் பத்திரிகை துறையிலேருந்து பல வருஷங்கள்லேருந்து வந்திருக்கீங்க. நானும் கிட்டத்தட்ட 47 வருஷம் பத்திரிகையில், அதுலேயும் சொந்த பத்திரிகை ஒரு 15 வருஷத்துக்கு மேலே. நல்ல ஒரு டைட்டிலாக சொல்லவா? நம்ம எப்பவுமே கட்டுரையை விட டைட்டில் வச்சு தான் உள்ள போய், அது யூடியூபுக்கும் பொது. டைட்டில் வச்சு தான் உள்ள ஜனங்களுடைய அந்த இதை ஈர்க்க முடியும். அது மாதிரி ஒரு டைட்டில் ஒன்று சொல்லவா? புயல் ஒன்று புஷ்ஷானது. பூ ஒன்று புயலானதுன்னா படம் வந்திருந்தது. இது வேற. புயல் ஒன்று புஷ்ஷானது. ஆமா, நம்ம அண்ணன் வைகோ அவர்கள் எழுச்சி புயல், அவர் என்ன சொல்லுவீங்க? புரட்சி புயல், புரட்சி புயல், எழுச்சி புயல். இப்போ ஒரு காலத்தில் எழுச்சி புயல், புரட்சி புயல், இப்போ வறட்சி புயல், வறண்டு போய் கிடக்குது. ஆமாம், அதனால் ரைட்டு. அவர் வந்து இந்த புத்தகம் வெளியிடறான படித்தவன் சூதும் வாதும் செய்தான், போவான் ஐயோ என்று போவான். சரி, அதான் இங்க அரசியல்வாதியில சில பேருக்கு சொல்லக்கூடிய பல பேருக்கு இதான். ஆமா, சரி, ரைட்டு. இவர் வந்து அந்த என்னுடைய 8 புத்தக வால்யூமையும் வந்து முதல்வர் விஜய் அவர்கள் தான் டெல்லியில வெளியிடுறேன்னு ஒத்துக்கிட்டாருன்னு ஒரு மாசம் முன்னால சொன்னாரு. ரைட்டு. அப்புறமா நானே போயிட்டு அவரை தட்டி எழுப்பி, ப்ளீஸ் நீங்க வந்துடாதீங்க, வந்தாக்கா டெல்லியில வந்து க்ரௌடு கட்டுப்படுத்த முடியாம எதனா ஆயிடுமோன்ற பயமா இருக்குது. ஆமா, நீங்க அதனால வரக்கூடாது, நீங்க வந்துடாதீங்க ப்ளீஸ் கெஞ்சி கேட்டு அது எச்சரிக்கை பண்ணி அவரை கெஞ்சி கேட்டு வந்து கேட்டை உடச்சிட்டு நான் வந்துடுறேன் உங்க கூட அப்படின்னு இருந்தாராம். இவர் தான் அங்க புடிச்சு வரக்கூடாதுன்னு ப்ளீஸ் வந்துடாதீங்க நீங்க. பட் அதுல சொன்னது இன்னொன்னு கவனிக்கணும். நீங்க டெல்லிக்கு வந்தீங்கன்னா அங்க ஒரே கூட்டம் சேர்ந்து ஆபத்து வந்துடும். அதுதான் சொல்ல வரேன். அந்த புத்தகத்தை நான் வந்து தமிழ்ல வெளியிட போறேன். அப்போ தமிழ்நாட்டுல வெளியிடும் போது நீங்க வெளியிடுங்க. தமிழ்நாட்டுல முதல்வர் விஜய்க்கு கும்பல் வராதுன்னு முடிவு பண்ணிட்டார் போல இருக்கு. டெல்லியில உள்ள தமிழர்கள் மற்றவர்கள்லாம் வருவாங்க. இதுவும் நம்ம சொல்லல, வலைத்தளம் தான் சொல்லுது. ஆமா, ஐயோ கூட உட்காந்து எனக்கு வம்பு வருதுங்க. நான் இல்லைங்க, நானா சொல்றேன். எனக்கு பின்னால பாருங்க ஒரு ஒளிவட்டம் தெரியுதா? அது பூரா வலைத்தளம் தான். அதுதான் சொல்லுது, நம்ம பேசலாம். ஆமா, அதனால வந்து இப்ப தமிழ்நாட்டுல வந்து தமிழ்ல வெளியிடும் போது விஜய் வந்தாருன்னா, மாண்புமிகு முதல்வர் விஜய் வந்தாருன்னா அப்போ கூட்டம் வராதா?
அப்போ இவர் என்ன சொல்ல வராரு? இப்ப விஜய் வர கூட்டம்லாம் கூட்டப்படும் கூட்டமா? நியாயம் இல்ல அப்படி சொல்றது. ஆமா, அவங்க தான் தெரியும்ல. டெல்லிக்கு வந்தா கூட்ட நெரிசல் வரும்னு நானே கேட்டுக்கிட்டேன். ஆனா தமிழ்நாட்டுல கூட்டம் வராதுன்னு இப்போ சரி, நாங்க என்ன பண்ணாரு அவரு திரு ராகுல் காந்தி, அவர் இன்னைக்கு தான் சென்னை வந்திருக்காரு. இல்ல அதுக்கு முன்னாடி தமிழ்நாட்டுல வெளியிடுறப்ப நடக்கும்ன்றப்ப இல்ல புஷி ஆனந்த் தான் போனார், இவரே போகல. ஏங்க ஏன் போகல? எதுக்கு முதலமைச்சர் போகலையே? புஷி ஆனந்த் தானே போனாரு புக் வெளியீட்டுக்கு. சரிங்க, புஷி ஆனந்த் போறாருங்க. புஷி ஆனந்த் என்ன சாதாரண பாட்டவர் அவரு? இப்போ கூட ஒரு இதுல பார்த்தேன், அது எங்கேயோ கோயம்பேட்டில் எங்கேயோ அந்த தூர்வாரும் திட்டம் வரும்போது டப்புன்னு வந்து நீ வந்து இந்த தமிழ்நாட்டில் வந்து விஜய் மட்டும் ஒரு விஜய் நினைக்காதீங்க, ஒவ்வொரு அமைச்சரும் ஒரு விஜய். நீங்க அதை புரிஞ்சுங்க. காவிரியை பத்தி என்னங்கன்னு கேட்கறாங்க, மைக் நீட்டி கேட்டுக்கிட்டே பத்தி கேட்டா அடிச்சு பேசினா பாருங்க மனுஷன் 1 மணி நேரம் பிச்சு உதறிட்டாருங்க. காவிரி நதி நீர் பிரச்சனை, மேக்கத்தாட்டான பிரச்சனை, அந்த மாதிரி நீங்க பார்த்தே நான் ஆடி போயிட்டேன். அப்படியே அடிச்சு அப்படியே உதறாரு. அவரா பேசினாரு? அவரே தான் பேசினாரு. இந்த பக்கம் யாரோ அதே சாயல் யாரோ வந்து பேசின மாதிரி பின்னங்கால் பெடரியில படுற மாதிரி ஒருத்தர் ஓடினாரு, அவரு தான் இவருன்னு நினைச்சேன். அவரு வேறங்க, அவரு வேற. அவர் புஷி ஆனந்த். அதான் இவர் வந்து நான் சொல்றவர் வந்து அமைச்சர் ஆனந்த். ஆமா சரி, இவர் 1 மணி நேரம் பிச்சு உதறிட்டாரு. இந்த கோயம்பேடு பாத்தீங்கன்னா, இந்த கோயம்பேட்டுல ஏதோ வந்து தூர்வாரம் திட்டத்துக்குலாம் எதுக்கு அமைச்சர் கூப்பிடணும்னு தெரியல, நம்ம பாட்டில் தூர் வர வேண்டியதுதான். சரி கூப்பிட்டாங்க, அப்புறம் டக்குன்னு வந்தார் பாருங்க, ஒரு ஸ்கூட்டியில் வந்து ஒரு ஹெல்மெட் போட்டு வந்து இறங்கினார். இப்போ இதை பார்த்தா அவங்களுக்கு வந்து ஏதோ ஒரு படத்தில் இல்லை, நான் வந்து வெளியூர், எனக்கு எதுவும் தெரியாது, நான் எதுவும் பார்க்கல, என்னை என்கிட்ட எதுவும் நீங்கள் சொல்லாதீங்க. உங்களுக்கு தெரியாது, நீங்களாம் வெளியூர். சென்னையில் நடந்தது இது, கோயம்பேட்டில் இது நடந்ததா? இப்போ நீங்கள் பார்க்கும்போது அட அவர் விஜய் மட்டும்தான் அப்படி பண்ணுவார்னு நினச்சோம், புஷி ஆனந்த் அதே மாதிரி பண்றார். இதைத்தான் சொல்றேன், ஒவ்வொரு அமைச்சரும் ஒரு விஜய். அப்புறம் இவர் நம்ம சிடிஆர் நிர்மல்குமார் இருக்காரு பாருங்க, அவர் மவுண்ட் ரோட்ல ஒரு நிகழ்ச்சியில் இருந்தார், முதல்வரோட நிகழ்ச்சி. அதுக்கப்புறம் அங்கிருந்து கிண்டி மெட்ரோ ஆய்வு பண்ணணும்னு வரும்போது ஒரே கார்லாம் வந்து ஜாமா இருந்துச்சு பாருங்க, டப்புன்னு ஒரு பைக்ல ஏறி கிண்டி வந்துட்டார். இன்னொரு விஜயா வந்துட்டாரு. ஒவ்வொரு அமைச்சரும் ஒரு விஜய். அப்புறம் பாருங்க யாரு, தமிழ் பார்த்திபன், அதுக்கு முன்னால் பார்த்தீங்கன்னா விஜய் பார்த்திபன். அப்புறம் யாரோ ஒருத்தர் அங்கே இதில் என்ன கஷ்டம்னா, இவங்கெல்லாம் ஏதோ அமைச்சராக இருக்காங்க, 4 இடத்துல போகிறாங்க வராங்க, ஏதோ நல்ல பேர் வருது, ஒரு புகழ் பிரபலம். அவன் வந்து எவனொருத்தன் வந்து எங்கேயோ போய் பாலியல் வன்முறை பண்ணாம பாருங்க, அவன் பேர் மோகன், அவன் என் பேர் விஜய் மோகன், விஜய் பிரபு, விஜய் ரமேஷ், விஜய் சுரேஷ், இவங்கெல்லாம் விஜயோட அப்படி பண்ணிட்டு போய் வந்து பாலியல் வன்முறை, அப்புறம் வந்து போய் லஞ்சம் கேட்கறது, மிரட்டுறது, அருவாள் வச்சு வெட்டுறது, இப்படியெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. இதெல்லாம் வச்சு எல்லாத்துக்கும் மேல வந்து முன்னால் வந்து விஜய்னு பேரை போட்டுக்கிறாங்க. இதை போட்டா விஜய்ங்கிறது வந்து தமிழ்நாட்டில் வந்து ஒரு ஒரு பொது பிராண்டிங் மாதிரி ஆகிப்போச்சு. அதனால வந்து நீங்க சொல்ற மாதிரி இது நடந்தது. வைகோ அவர்கள் புத்தகம் வந்து இப்ப என்ன பிரச்சனை வந்திருக்குன்னு பாத்தீங்கன்னா, ராகுல் காந்தி அவர்கள் வெளியே இல்லையா, ராகுல் காந்தி அவர்கள் தான் அந்த புத்தகத்தை வெளியிடுறார். நம்ம காங்கிரஸ் கட்சி இருக்கிறார் அந்த ராகுல் காந்திங்களா மாறிட்டாரா? சொல்லவே எனக்கு தெரியல, சந்தேகமா இருந்துச்சு. அப்படிதான் சொல்லிட்டு இருக்காரு. ஆனா அந்த புத்தகம் அப்படின்னாக்கா வைகோ புத்தகம், குறிப்பா 2008-09 சம்பந்தமா தனியாக ஒரு புத்தகம் போட்டாரு. அதில் வந்து அக்யூஸ்ட் யூ அப்படின்னு சொல்லிட்டு அந்த காங்கிரஸ் கட்சி பிரதமரை கழுவி ஊத்தி நான் குற்றம் சாட்டுகிறேன்னு தமிழ்ல வந்து அதுதான் அது படிச்சோம். அதுல வந்து அதாவது அவ்வளவு சாக்கடியா இருக்குமே. இல்ல, ஈழத்துல நடந்த அத்தனை கொடுமைக்கும் காங்கிரஸ் தான் இல்ல, தெளிவா மன்மோகன் சிங், சோனியா காந்தி அவர்களுடைய குடும்பம் சொல்லி எல்லாரையும் வந்து கழுவி ஊத்திருந்தார். அதுல அதான் கேட்கிறேன், அந்த புத்தகத்தை வந்து வெளியிடுறாரு அந்த குடும்பத்தை சேர்ந்த ராகுல் காந்தி. அது எவ்வளவு பெருமை பாருங்க, அது எவ்வளவு பெருமை, புயல்ன்றதை நிரூபிக்கிறார். சரி, இப்பதான் என்ன பிரச்சனை, இங்கதான் கிளைமேக்ஸ். இப்ப நான் உங்களுக்கு சொன்னேன்னா, காவிரி ஆத்துல வந்து இது காவிரி நீர் கேட்டு முதல்வர் போறாரு, அவர் போனா வாங்கிட்டு வந்துருவாருலாம் சொல்லும்போது, ஓ என் தோசையான்னு சொல்றேன், அவர் போகவே மாட்டாரு, கேன்சல் ஆயிரும். நடந்துச்சா? அதே மாதிரி இப்ப பாருங்க,
இப்போ இங்கே தமிழ்நாட்டில் உள்ள காங்கிரஸ் சில நிர்வாகிகள் என்ன பண்ணியிருக்காங்க, இந்த புத்தகத்தில் இந்த இது வருது, இந்த நான் குற்றம் சாட்டுகிறேன், ஐ அக்யூஸ் யூன்னு, இதில் வந்து காங்கிரஸ் தலைவர்கள் எல்லாம் மிகவும் மோசமாக விமர்சனம் பண்ணியிருக்காரு. அப்படி இருக்கிற புத்தகத்தை அந்த குடும்பத்தை சேர்ந்த ராகுல் காந்தி வெளியிடுவது சரியில்லை, ராகுல் காந்தி வெளியிடக்கூடாது. எனக்கு ரொம்ப நாளாக ஒரு சந்தேகம் இருந்துச்சு, காங்கிரஸில் யாரோ கொஞ்ச நாளாக உப்பு போட்டு சாப்பிட்டுன்னு இருக்கிறாங்க, தெரியாமல் இருக்குது, கண்டுபிடிக்கணும்னு ஒரு கமிட்டி வைக்கலான்ற அளவுக்கு வந்துட்டு இருந்தோம். இல்லை, யாரோ தெரியாமல் கொஞ்சம் பாதி இல்லை இல்லை அதுதான் நீங்கள் வந்து யாரோ தெரியாம உப்பு போட்டாங்கல்ல, அவங்களுக்கு தெரியாம உப்பு போட்டாங்க. தெரிஞ்சு போட்டுருந்தாங்கன்னா விட்டுருக்க மாட்டாங்க அவங்க. ஐயா எங்களுக்கு நாங்க உப்பு போட்டுலாம் சொல்லிட்டா அப்புறம் எங்களுக்கு ரோஷம் வந்துடும். கிடையாது, அது மட்டும் இல்ல, உப்பு போட்டே சாப்பிட்டது இல்லையா, உப்பு போட்டு சாப்பிட்டா எங்களுக்கு ரோஷம் வந்துடும், அந்த தப்பே நாங்க பண்ண மாட்டோம்னு இருப்பாங்க. ஆக நீங்க சொன்னது கரெக்டு, அவங்களுக்கு தெரியாம உப்பு போட்டாங்க போல இருக்கு. ஏதோ அவங்க வந்து இப்போ கேள்வி கேட்டாங்க, விழா நல்லபடியா நடக்கட்டும். அகிலேஷ் யாதவ் பத்தி பிரச்சனை இல்லைங்க, அவர் இங்கிலீஷ்ல புக் எழுதி கொடுத்தா, அவரு ஊபிக்காரரு, அவருக்கு ஆங்கிலம் எல்லாம் அவ்வளவு தூரம் வராது, இந்தியில எழுதிருந்தாவனா அது என்ன எழுதிருக்குன்னு பாப்பாரு. ஏதாவது படம் கடம் போட்டுருந்துச்சுன்னா இவர் படமா நல்லா இருக்கு, இவர் படம் ரைட் அப்படின்னு சொல்லி, நேரு மாமா படம் இது இவர் படம், இது அவர் படம்னு சொல்லி, காந்தி படம்னு ஏதோ வரும், ஏதாவது படம் போட்டிருப்பாங்க. அந்த படத்தை பார்த்து அவர் வந்து ஏதோ புரிஞ்சுப்பாரு. இப்போ ராகுல் காந்தின்னா அவரு இங்கிலீஷை படிச்சு புரிஞ்சுடுவாங்க, இல்லைன்னா கூட அவரு கூட இருக்கிறவங்க யாராவது வந்து படிச்சு சொல்லிடுவாங்க. இது இப்போ இந்த விழா வந்து நிலைமை என்னன்றது தெரியல. வைகோ அது விஜயும் போகல, ராகுலும் அவன் தெரியல. ஆமா, இதுல வேற வந்து இப்பதான் ஒரு அப்பா பையன் பிரச்சனை. அப்புறம் ஒன்று வருமே, நான் ராகுல் காந்தி அவர்களிடம் கையை பிடிச்சி காலை பிடிச்சி கெஞ்சி கேட்டுக்கிட்டேன், நீங்கள் வந்தால் மக்கள் வெள்ளம் பெருகிடும், அதனால நீங்க வரக்கூடாதுன்னு நான் கேட்டுக்கிட்டேன் அவர்கிட்ட. அதனால அவர் வந்து வேணாம், அவரே வந்து நான் கெஞ்சி கேட்டுக்கிட்டதால அவர் வரல அப்படின்னு சொல்லி, நான் வந்து இந்த புத்தகத்தை வந்து இதோடைய காப்பி வந்து உங்க வீட்டுக்கு வந்து அண்ணா நகர்ல வந்து வாங்கிட்டு போறேன் அப்படின்னு சொல்லி அவரே சொல்லிட்டாரு, ராகுல் சொல்லிட்டாரு அப்படின்னு சொல்லி நம்ம வந்து அது சொல்லிக்கலாம் நம்ம. சரி, இந்த மாதிரி ஒரு அது ரைட்டு இல்லை. ஏன்னா இந்த பக்கம் ஒரு அப்பா பையன் தகராறு பண்ணி அவங்க ஒத்துக்கிட்டாங்க. எந்த அப்பா பையன் சொல்றேன்னு உங்களுக்கு புரியுது இல்லையா? பாமக அவரு அன்புமணி, அவர் அன்புமணியை தலைவராக சொல்லிட்டாரு. இப்ப கூட அரசியல் இருந்து ஓய்வுனாரு, முடிஞ்சிச்சு. நம்ம தொடக்கத்துல இருந்தே சொன்னோம், இது அப்பா மகன் முதல்லயே வந்து இது ஓய்வு எடுத்துட்டு போயிருக்கலாம். அவரு இவ்வளவு தூரம் அசிங்கப்படாம ரெண்டு பக்கமும். இதுல வேற ஒண்ணு சொல்லியிருக்காரு பாமக அன்புமணி, அது எனக்கு ரொம்ப பிடிச்சது. அவர் மாணிக் தாகூர் வந்து ஏதோ இதை பத்தி அவர் ஏதோ பேசணும்னா, மாணிக் தாகூர் என்ன பண்ணாரு, இந்த வீடியோல அது வழக்கமா எல்லாம் இந்த சட்டையை மடிச்சு விட்டு என்ன நினச்சிட்டு இருக்காரு, பாமக அன்புமணி இப்படி பேசுகிறாரு, வேணா அவர் தைரியமாக வந்து தேசிய ஜனநாயக கூட்டணியிலேருந்து வெளியே வர வேண்டியது தானே அப்படின்னு இவர் பதிலுக்கு வந்து, அப்படியா இருந்தால் நீங்கள் வந்து காங்கிரஸ் தனியாக நின்று தமிழ்நாட்டில் ஜெயிச்சு, அதாவது தேர்தலில் நின்று பார்க்க வேண்டியது தானே அப்படின்னு சொல்லும்போது, டக்குன்னு வந்து பாமக அன்புமணி என்ன பண்ணிட்டாரு, நாங்கள் இராணுவத்தையே பார்த்தவர்கள், துப்பாக்கி சூட்டையெல்லாம் பார்த்தவர்கள், எங்களிடம் உங்கள் பாச்சா பழிக்காது இப்படிங்கிற மாதிரி பார்த்தாரு. இப்போ உங்களுக்கு ஒரு ரகசியம் சொல்றேன்னா, பாமக அன்புமணி மட்டும் இல்ல, நானும் இராணுவத்தையே பார்த்தவன். நீங்க திருசக்தியா, அதாவது சாம் மிக்கி பண்டிட் நுழைய மாட்டேங்குது. ஆமா, பண்டிட் திருசக்தி சுந்தராமன். ஆமா, ராணுவத்தை. சரி, ஆமாங்க. இங்கிருந்து இந்த பக்கம் கிண்டி தாண்டி போனோம்னா செயின்ட் தாமஸ் மவுண்ட்ல கண்டோன்மெண்ட் வாசல்ல வந்து பாத்தீங்கன்னா பீரங்கிலாம் வச்சிருக்கேன். அந்த பக்கம் ராணுவ வீரர்கள்லாம் உள்ள இருப்பாங்க. ராணுவத்தை பார்த்திருக்கேன்னு சொன்னா பொய்யா சொல்றேன்னா? அப்ப நானும் ராணுவத்தை பார்த்திருக்கிறேன். நாங்கள் பார்க்காத ராணுவமா? ரைட், அவர் ஏதோ சொன்னாரு, ரைட் சொல்லி போட்டாங்க. அவங்க அப்பா பையன் முடிஞ்சிருச்சு. இங்க வந்து அப்பா பையனுக்கு இன்னும் செட் ஆகல. அந்த பொதுக்குழும் போது அவர் போகல, துரை வைக்கும். அப்போ புதுக்கோட்டையில் ஏதோ விவசாயம் வேலை இருந்தது, அங்கே போயிட்டார். அவர் விவசாயமோ வியாபாரமோ ஏதோ இருந்தது, அங்கே போயிட்டாரு. அதுக்கப்புறம் வேற ஏதோ ஒரு இதுலேயும் போல. இப்போ இந்த நூல் வெளியீட்டு விழாவுக்கும் துரை வைகோ அவர்கள் போக மாட்டார். என்ன காரணமா? அது அப்பா பையனுக்குள்ள பிரச்சனை. இங்கே அந்த பிரச்சனை இல்லையா? இங்கே தான் எல்லாம் மொத்தமாக இவர் தானே வச்சுட்டு இருக்கிறாரு. அப்புறம் அதுக்கு பிரச்சனை என்ன வச்சுக்கிட்டு இருக்காரு? நான் கட்சியில் இருக்கிற எல்லா அதிகாரத்தையும் சொல்கிறேன். இல்லை, கட்சியில் என்ன இருக்குது?
ஆமா, ஏங்க அதிகாரம். ஆளே இல்லை இருக்கிற 2 பேர் அந்த பக்கம் அவங்க வந்து நாங்கள் உதயசூரியன் தான் சொல்லிட்டு போயிட்டான். இப்போ என்ன வந்து ஏதாவது பிரச்சனைனா ஏன் அவருக்கு பிரச்சனைனா இந்த 2 பேரை பற்றி சும்மா இல்லாமல் முன்னாலேயே கூப்பிட்டு இவங்க 2 பேர் நாங்கள் வந்து தாவேகாவுக்கு ஆதரவுலாம் பேச போக திமுக என்ன பண்ணாங்க, ஒரே அமுக்கா ஒரு கருப்பு பொருளை போட்டு அந்த 2 பேரையும் அங்கேயே அமுக்கி உட்கார வச்சுட்டாங்க. உதயசூரியன் சின்னம்ங்கிறதுனால டெக்னிக்கலா பிரச்சனை இல்லை, பண்ண ஒண்ணும் பண்ண முடியாது. முடியாது. ஆமா. அப்ப அவங்களாம் என்ன கேள்வி ஆனா கேட்டாங்க, அங்க வந்து அந்த குதிரை வேறெல்லாம் எதுவும் நடக்கல. கரெக்டா நேர்மையா போய் ஒத்துக்கிட்டாங்க. இல்ல அதுக்கு பேர் குதிரைன்னா அது நம்ம அது கழுத பேரம்னு சொல்லணுமா? ஏன் சோஃபாவா இருந்தால் தான் ஃபர்னிச்சரா, சேரா இருந்தாலும் ஃபர்னிச்சர் தான். இதுல எதுன்னு நமக்கு தெரியாது, நமக்கு எதுக்கு அந்த வம்பு. அவங்க அந்த மாதிரிலாம் ரொம்ப நல்லவங்க. ஆமா, அதனால அது ரைட்டு. அப்போ இவர் வந்து எல்லாம் சும்மா இல்லாமல் அந்த 2 பேர் அவங்க அதில் ஒருத்தர் என்ன கேட்டாருன்னா, எங்களை பொதுக்குழுலாம் வரணும்னு சொல்றீங்க, ராஜினாமா பண்ணணும்னு சொல்றீங்க. அவரு ஏற்கனவே ராஜினாமா பண்ணவங்களுக்கெல்லாம் ஒன்றும் இடைத்தேர்தலில் இடம் கொடுக்குற மாதிரி தெரியல. அங்கே சிக்கல்லாம் இருக்கு தாவேகால. உங்களை நம்பி நாங்கள் வந்துட்டு இருக்கிற எம்எல்ஏ போஸ்ட்டும் போயிடுச்சுன்னா என்ன பண்ணுறது? இவ்வளவுலாம் பேசுறீங்களே, உங்க பையன் திமுக கூட்டணியில் இருக்கும்போது தானே எம்பி ஆனாரு, அவரை ராஜினாமா பண்ண சொல்லுங்க. நாயகன்ல சொல்லுவாங்க, அவனை நிறுத்த சொல்லு, நான் நிறுத்துறேன் அப்படிங்கிற மாதிரி பேசிட்டாங்க. துரை வைகோ வந்து நைனா வாயை வச்சு சும்மா இருக்க கூடாதா? இப்ப பாரு, இப்ப எல்லாரும் கடைசியில எல்லாரையும் விட்டுட்டு என்ன அப்படின்னு சொல்லிட்டு தான் பொதுக்குழுக்கு போல. அந்த வருத்தம் இன்னும் தொடருதுன்னு சொல்றாங்க. அதனால இவரும் டெல்லிக்கு போவாரா இல்லையான்னு தெரியல. இப்போ ராகுல் காந்தி வரலன்னா அகிலேஷ் யாதவ் யாராவது வருவாங்க அந்த பக்கம், சரத் பவார் அந்த புக்கு வந்து வச்சு அதை வந்து ஒப்பேத்திட்டு ஒரு போட்டோ எடுத்துக்கிட்டு போட்ட வந்தா. வைகோவோட பொதுவா வந்து புகைப்படம் எடுத்தாலே அதுக்கு ஒரு தனி ராசின்னு சொல்லுவாங்க. அகிலேஷ் யாதவ், சரத் பவார் எல்லாம் அரசியல்ல ராசி எனக்கு ஒன்றும் புரியல. இல்லைங்க, அவர் கூட போனா அவங்க வந்து பதவி கட்டாயம். அதாவது இந்த தஞ்சாவூர் கோயிலுக்கு போனா திராவிட பகுத்தறிவு பிரகாரம் தஞ்சாவூர் கோயிலுக்கு போனா ஆட்சி போயிடும், இல்லை ஆயுளுக்கு ஆபத்து வரும்னு சொல்லி போகாம இருந்தாங்க. கலைஞர் ஐயாவும் சரி, எம்ஜிஆர், ஜெயலலிதா எல்லாருமே திராவிட இதுல. அந்த மாதிரி வைகோவோட போட்டோ எடுத்துக்கிட்டா அப்படின்னு ஒரு ராசி இருக்கு. யாருக்கு எந்த ராசி என்ன? நல்ல வேலை நான் போட்டோ ஒன்றும் வெளியில விடலை, அதனால ராசி வேலை செய்யல எனக்கு. என்ன ஒன்று ஒரு ஒன்னா 2 பேரும் உட்காந்து பேசிட்டு இருக்கிறது, ஒன்னா நின்றுட்டு அவர் புக்கு கொடுக்கறதுலாம் போட்டோ என்கிட்ட இருக்கு. நீங்க இது வந்து நீங்க வந்து அது போட்டோ வச்சிருக்கீங்க, வெளியே விடலை. அவர் என்னை வீட்டுக்கு கூப்பிட்டு ஒரு 2-3 மணி நேரம் அண்ணா நகரில் பேசிக்கிட்டு இருந்தார். நான் சொல்றது 2011 நவம்பர் கடைசியிலையா டிசம்பர் 1ஆம் தேதியா ஜெயலலிதா அவர்களுடைய மரண அறிவிப்புக்கு 2 நாள் முன்னால. பதையா திரிசக்தி நிறுவனத்துல மூடுனீங்க, ஒரு 6 பத்திரிக்கை மூழ்கி போச்சு. ஆமா, ஒரு மாசம் 50 இல்லைங்க 45-50 லட்சம் ஊழியர்கள் சம்பளம் கொடுத்துட்டு இந்த ஆள் ஏன் அதை விட்டீங்க இப்பதான் தெரியுது. சரி, இத்தனையா போட்டோ கூட எடுத்துக்கல ஐயா, சும்மா போய் பேசிட்டு வந்தேன் ஐயா. சரி, அதுக்கே இவ்வளவு பாதிப்பு. நான் போட்டோ வேற எடுத்து போட்டிருந்தா வந்து என்ன ஆயிருக்கும் பாருங்க. ஆக வைகோவுடைய அந்த இது வந்து இது நடந்துகிட்டு இருக்கு. நம்ம இப்பதான் வந்து துரை வைகோ வருத்தப்பட்டாரு, அவங்களாம் இடைத்தேர்தலில் யாரை நிக்க வைப்பாங்க நிக்க வைக்கலன்ற ஒரு வருத்தம்னு சொல்லி பேசிட்டு இருக்குமா. இந்த இடைத்தேர்தல் விஷயமா பார்க்கும்போது நம்ம இவர் வந்து பாத்தீங்கன்னா நம்ம விஜயபாஸ்கர் அவர்கள், ஆமா, அதாவது விராலிமலை விஜயபாஸ்கர், புதுக்கோட்டை விஜயபாஸ்கர், அதான் விராலிமலையில் நின்று ஜெயிச்சார். இல்ல ரொம்ப சங்கடங்க இதுதான் எனக்கு. பாருங்க கூட எனக்கு வந்து இந்த விஜயபாஸ்கரா அந்த விஜயபாஸ்கரா ஈரோட்டில் ஒருத்தர் இங்க வேணாம், பான்பராக் பாஸ்கர்னு சொல்லிடலாம். குட்கான்னு சொல்லலாம். குட்கா இல்லைங்க, குட்கா பாஸ்கர். நமக்கு இனிமே அதான் நமக்கு எனக்கு குழப்பம் வந்தது. எனக்கு நம்ம குட்கான்னு சொல்லதான் சொன்னோம், நம்ம அவரை பேட்கான்னு சொல்லல. குட்கா இங்கிலீஷ்ல கரெக்டா என்ன எப்படி காப்பாத்து. குட்கா நம்ம பேட்கான்னு சொன்னோமா, சொல்லல, குட்கா தானே சொன்னோம் அவரை. ஸோ அவர் வந்து என்ன பண்ணியிருக்காரு, குட்கா பாஸ்கர் அவர் விஜயபாஸ்கர் அவர் வந்து அவருக்கு பதிலாக மாவட்ட செயலாளராக புதுக்கோட்டையில் இப்போ யாரோ ஒருத்தர் என்னமோ ஒரு சண்முக வேலா பழனி வேலா யாரோ ஒருத்தர் அவர் போட்டிருக்காங்க இதில் அதிமுக. அப்போ இவர் வெளியே போயிட்டாருன்றதுனால இவருக்கு பதிலாக பழனி வேலை நினைக்கிறேன், ஏதோ ஒரு வேலை அவர். ஆமாம், அவர் போட்டிருக்காங்க. அவர் வந்து என்ன பார்த்தீங்கன்னா அவர் சொல்லியிருக்காரு,
இந்த தடவை 2026 சட்டமன்ற தேர்தலில் ம். 6 தொகுதி வரும். ம். அந்த அந்த மாவட்டத்தில் வரக்கூடியது 6 தொகுதி அந்த அந்த பகுதியில், ம். அதாவது விஜயபாஸ்கர் அவருடைய பொறுப்பில் வரக்கூடியது. ம். அந்த வேட்பாளர்கிட்ட ஒவ்வொருத்தர்கிட்டையும் அதில் இவரும் ஒருத்தர் போல இருக்கு, எல்லா இவங்க யாரோ கூட உள்ளவங்களோ ம். 10 கோடி ரூபாய் வசூல் பண்ணாராம். 6 தொகுதியில் 60 கோடி ரூபாய் வசூல். எதுக்காகுங்க? பரிந்துரை பண்ணதுக்காக மேலிடத்துக்கு பரிந்துரை, இவரை நிறுத்தலான்றதுக்கு ஒரு பரிந்துரை. அந்த கடிதத்துல இப்படி லெட்டர் போறதுக்கு 10 கோடி ரூபாய் ஒரு ஆளு. நான் சொல்லல, எவ்வளவு? இது பொதுக்கூட்டத்துல பேசியிருக்காரு. இப்போ உள்ள மாவட்ட செயலாளர், அதிமுக மாவட்ட செயலாளர், அவர் என்ன கேக்குறாருன்னா, அந்த மனுஷனை பார்த்தா எனக்கு என்னமோ நியாயஸ்தனா தெரியுது. அவர் பேசணும் புதுசா அந்த மாவட்ட செயலாளர். ஆமா, அதிமுக. ஆமா. ஏன்னா அவர் என்ன சொல்றாரு, நீங்க அங்க போயிட்டீங்கல்ல, இதுக்கப்புறம் வந்து அந்த 10 கோடி ரூபாய் அவனுக்கு திருப்பி கொடுக்கணுமா இல்லையா? ஏன்னா அடுத்தவங்கிட்ட கொடுத்து சீட்டு வாங்கணுமா இல்லையா? அது அவனுக்கு ரொட்டேஷனுக்காவது பயன்படும்ல, அதாவது கொடுத்துட்டு போயிருக்கலாமே, அதையும் எடுத்துக்கிட்டு அந்த பக்கம் போயிட்டீங்களே அப்படின்னு சொல்லி வருத்தப்பட்டிருக்காரு. அவருடைய வருத்தம் நியாயமா, ரொம்ப நியாயமான தெரியுது. அவருக்கு இன்னும் வந்து அவருக்கு இன்னும் எரிச்சல். அவர் அந்த 6 பேர் கொடுத்தாங்களே, அவங்களுக்கு வைத்தறிச்சல் என்னன்னா, அங்க போய் இப்ப அந்த தாவேகால வந்து மாவட்ட செயலாளர் நிர்வாகிகள் இருக்காங்கல்ல, அந்த அந்த விராலிமலை, புதுக்கோட்டை இந்த பகுதியில். ஏன்னா இப்போ வந்து மறுபடியும் விராலிமலையில தான் உங்களுக்கு இது வரும், இடைத்தேர்தல் வரும். அதனால என்ன பண்றாரு, அவங்க எல்லாருக்கும் நம்ம குட்கா பாஸ்கர் அவர் வந்து என்ன பண்றாரு, ஸ்கார்பியோ வண்டி எல்லாருக்கும் ஒரு வண்டி வாங்கி கொடுத்துட்டாரு. ஒன்றியத்துல ஆரம்பிச்சு நெய்ய சரி பொண்டாட்டி கையன்னு சொல்லலாம், இல்ல இன்னும் நிறைய சொல்லலாம். பணத்தை எடுத்து வந்து எங்க வந்து வாங்கி கொடுக்குறாரு பாருங்க. ஆமா, ரைட்டு. ஏன்னா வந்து பொண்டாட்டி கையன்னு சொன்னா அதுக்கப்புறம் அதுல யாரு எந்த பொண்டாட்டி இதை வேண்டாம், நம்ம எதுக்கு அதுக்குள்ளெல்லாம் வேண்டாம். நம்ம அதெல்லாம் போனோம், அந்த மாதிரி விஷயங்களுக்குள்ள நம்ம வந்து தேவையில்லாத விஷயங்களுக்கு போகக்கூடாது. பாத்தீங்கன்னா ஸ்கார்பியோ வாங்கி கொடுத்துருக்காரு. இவங்க என்ன கேக்குறாங்க, இங்க இருந்து பணம் வாங்கிட்டு போயிட்டு மொத்தம் இந்த ஸ்கார்பியோ வந்து எங்க பணம், எங்க கிட்ட 6 பேர்கிட்ட வசூல் பண்ணி எடுத்துக்கிட்டு போய் அங்க போய் நீ அவனுக்கு தாவேகாரனுக்கெல்லாம் ஸ்கார்பியோ வாங்கி கொடுத்தா, இந்த ஸ்கார்பியோ என் பணம், என் பணத்தை திருப்பி கொடுத்துட்டு நீ BMW கூட வாங்கி கொடு அப்படின்னு சொல்லி அவங்க தகராறு பண்ணிட்டு இருக்காங்க. அது இப்ப விஜயபாஸ்கருக்கு ஏற்கனவே உள்ளுக்குள்ள அவருக்கு தெரியுமோ தெரியாதோ, நமக்கு கிடைத்த தகவல், இந்த கரூர் விஜயபாஸ்கர் கூட பரவாயில்ல, ஏதோ ஒரு 100 கோடி சொத்து குவிப்பு வழக்கு, 20 கோடி ஊழல் வழக்கு, அவர் கூட இடைத்தேர்தல் கொடுத்துடலாம். குட்காவுக்கு கொடுக்க வேணாம். எல்லாரும் என்ன கேக்குறாங்கன்னா, இந்த சபரிவர்மன் ஒருத்தன் 3 பேக்கெட்டு குட்கா வித்தான், அப்படி இருக்கும்போது, ஆனா வந்து குட்கா இவ்வளவு பணம் வாங்கினாருன்னு சொல்லி வழக்கு நிலுவையில் இருக்கிறவரை கொண்டு இடைத்தேர்தலை நிற்க வச்சா அது எப்படி அப்படின்னு சொல்லி, அதனால இந்த விஜயபாஸ்கருக்கு ஒரு தடா போட்டுருவோம். தடா. ஐயோ, நம்பி ரிசைன் பண்ணிட்டு வந்தாச்சு, நீங்க வேற. அதுக்கு என்ன பண்றது, அவர் கூட தான் இசை சுப்பையா பண்ணாரு, மரகத குமார்கள் பண்ணாங்க. இப்ப என்ன கொடுக்கவா போறாங்க அவங்களுக்கு எல்லாம் இடைத்தேர்தல்ல? கொடுக்க மாட்டாங்களா? சங்கு ஐயா. அப்புறம் அது திரும்ப கிடைக்கும் தானே துணிஞ்சி ரிசைன் பண்ணிட்டு வந்தோம். வந்துட்டீங்க, பட் இப்போ நாங்க என்ன இல்லைன்னா சொல்லிட்டோம், இருங்க போருங்க, அப்புறம் வாரியம் ஏதாவது கொடுக்கலாம், வேற ஏதாவது நகராட்சி பேரூராட்சின்னு கொடுக்கலாம், இல்லைன்னா அடுத்த தேர்தலில் கொடுக்கலாம். என்னப்பா அவசரம், என்ன இப்போ இருக்குது? இப்போ ஏற்கனவே வந்து இருக்கிறவன்லாம் வந்து இப்போ புரட்சி பண்ண ஆரம்பிச்சான் உள்ளுக்குள்ள. நாங்கள் திமுகவுக்கு போகிறோம், வரவங்களுக்கு எல்லாம் கொடுத்துட்டு இருந்தா நீங்க பண்றது. ஒரு மாசுப்பிரமணியன் தலைமையில் ஒரு 10 பேர் போயிட்டான். ஏன்னா புதுசாக இருந்தவங்களுக்கு தான் மதிப்பு மரியாதை. ஏற்கனவே 14 வருஷமாக அவர் ஹீரோவாக இருக்கும்போதே அவர் ஊடகத்துலேருந்து பயணிக்கிறோம், எங்களுக்கெல்லாம் என்ன மதிப்பு இருக்குது? புதுசாக வந்தவொடனே அவனையே வச்சுக்க, நீ நடத்திக்க அப்படின்னு சொல்லிட்டு 10 பேர் போயிட்டான். நீங்கள் 10 பேர் போனால் அது இன்னும் அதிகமாகலாம், பிரச்சனைகள் அதிகமாகும்ல. இந்த மாதிரி வரக்கூடிய ஒரு சூழ்நிலையில் அவரு அங்கே விஜயபாஸ்கருடைய நிலைமை என்ன கேள்விக்குறியாக இருக்காரு. போனா ஒரு கேள்விக்குறிங்கிற மாதிரி நம்ம விஜயபாஸ்கர் ஒரு கேள்விக்குறி. அதுல ஒரு விஜயபாஸ்கர் எஸ்கேப் ஆயிடுவார் போல இருக்கு. கரூர், கரூர்னாலே ராசியான ஊர் போல இருக்கு. நான் கூட கரூர்ல ஏதாவது ஒரு 1/2 சென்ட் நிலம் கிடைக்குமான்னு பாக்குறேன். உங்களுக்கு வேணா சேர்த்து பாக்குறேன். எனக்கெல்லாம் வேணாங்க, என்ன ஏங்க இழுத்துட்டு போறீங்க? நீங்க தான் ஏற்கனவே தாவேகால ஏதோ சேர போறேன், யாரோ நான் அங்க வந்து வாங்கிட்டேன். நீங்க போய் நான் 1/2 ஏக்கர், எனக்கு ஏகப்பட்ட இடம் இருக்குது, எனக்கு அதெல்லாம் அந்த பக்கம்லாம் நான் வரமாட்டேன். வாங்கின காசு நான் செலவு பண்ணணும், சுகபோகமாக இருக்கணும். அங்கே போயிட்டு எதனா சிக்கலில் வந்து
நீங்க கரூர் சொல்றீங்க உங்களுக்கு அப்போ கரூர் பிடிக்காது. அந்த வேலையே வேணாம் நமக்கு. ஈசிஆர்ல 3-4 ஏக்கர் வாங்கி போடலாம். அங்க அதுதான் நான் ஈசிஆர் பக்கம் ஒதுங்கி. ஈசிஆர்ல வாங்கிப்பீங்க, ஆனா கரூர் போக மாட்டீங்க. அந்த பக்கம்லாம் நான் போக மாட்டேன். நியாயமே இல்லைங்க. என்ன கரூருங்கிறது ஒரு நான் அங்க ஒரு போய் நல்ல எதுக்குங்க ஊரு. மேல போகணுமா? இது என்ன நல்ல ஊரு. இவ்வளவு கூடவே இருக்கீங்க, நல்லது செய்வேன்னு பாத்தீங்கன்னா கூட வந்துட்டு இவ்வளவு மோசமா நினைக்கிறீங்க. என்ன சரி, பண்றது? ஈசிஆர்ல நல்லா வாங்குறத விட இருக்கணும்னு கரூர்ல சீப்பா இருக்குங்க. அதுக்காக ஈசிஆர் நிலத்தை விட கரூர்ல சீப்பா எனக்கு இருக்கும். பணம் வருது, நான் வாங்குறேன். உங்களுக்கு என்ன பிரச்சனை? எங்க வாங்கினா சிக்கனத்தை பத்தி நீங்க என்ன கவலை? சரி, ரைட்டு. உங்களை நான் திருத்த முடியுமா? ம். உங்களுக்கு தலையெழுத்து என்னவோ அதான் நடக்க போகுது. சரி. நான் என்ன பண்ண போறேன்? ம். ரைட்டு, விட்டுருங்க. ம். இப்போ இவர் இடைத்தது வந்தா இப்போ வந்து ஒரு செய்தி வருது. ம். என்னன்னு கேட்டீங்கன்னா, ஓபிஎஸ் ஐயா 60 வருடம் கழித்து தாய் கழகத்துடன் இணைந்தேன்னு சொன்னாரா? இப்போ அவர் அங்கே போனோன்னு இன்னும் அங்கே ஒன்றும் எத்தனை வருஷம் கழிச்சு? 60 வருடங்கள் கழித்து தாய் கழகத்தில் போய் சேர்ந்துட்டாரு. 60 வருஷமா தாயை மறந்து சுத்தின தருதல புலன்னு கூட எடுத்துக்கலாம்ல. அப்படி வச்சுக்கலாம். நம்ம தப்பா சொல்லல, தப்பா கிராமத்துல அப்படி சொல்லுவாங்க, தாயை மறந்து நீங்க சுத்தி. அப்படியே வந்து அவர் தருதலைன்னு சொல்லதான் நான் வந்து ஆட்சேபிக்கிறேன். அப்படி நீங்க வந்து சொல்லணும்னு ஆசைப்பட்டா தருதலையார் அப்படின்னு மரியாதையா சொல்லுங்க. ஓ சரி, தருதலையார். ஆமா, சரி. ஏன்னா தாயா 60 நம்ம வருஷமா எதுவா இருந்தாலும் நம்ம யாரை திட்டினாலும் மரியாதையா மரியாதையை திட்டணும். அந்த மாண்பு குறையக்கூடாது. ஆமா ஆமா. அதனால தருதலையார் நான் வார்த்தை சொல்லவே மாட்டேன். ஆமா, அது ஏற்கனவே ஒரு முறை சொல்லிதான் ஏகப்பட்ட சிக்கலா இருக்கு. சரி, அதான் தருதலையார் அப்படின்னு சொல்லுங்க. அப்படி சொல்லிடுறேன். மரியாதையா சொல்லுங்க. அவர் வர்றது மட்டும் இல்லாம அவரோட பையன் ரவீந்திரநாத் வந்து அவர் வந்து ஏற்கனவே வந்து போறேன்னு முடிவு பண்ணி பாதி தூரம் போயிட்டாராம் பனையூருக்கு. இவர் அப்புறம் ஃபோன் பண்ணி இப்ப வேணாம் தம்பி, கொஞ்சம் வெயிட் பண்ணு, நானும் வரேன், நான் முடிவு பண்ணி மொத்தமா போலாம். பாதி தூரம் பனையூர் வரைக்கும் போயிட்டாரு. சரி, கிட்ட போயிட்டாரு. உங்களுக்கு கரெக்டா ஜியாகிரபிக்கலா புரிய வைக்கணும்னா பாலவாக்கம் வரைக்கும் போயிட்டாரு. சரி. ஐயோ, பாலவாக்கம் சொன்னா வேற ஷாக் அடிக்குமே, அது வேற, அங்க யாரோ முக்கியமானவங்க இருக்காங்க. அப்புறம் வந்து நீ போய் பார்த்தியா, பாலவாக்கத்தில் தெரியுமா, அது ஏதாவது நான் ஏதாவது கேக்கு வாங்கினோட வீட்டுக்கிட்ட வாங்கிடுவேன். நான் பாலவாக்கத்துலலாம் போய் வாங்க மாட்டேன். இருந்தாலும் பாலவாக்கம் கிட்ட சும்மா உங்களுக்கு புரியறதுக்காக சொன்னேன். பாதி வழி போயிட்டாரு அவர். அப்புறம் வேணான்னு சொல்லி திருப்பி கூப்பிட்டாராம், வந்துட்டாராம். இப்போ இவர் வரும்போது இந்த ஓபிஎஸ் அவர் பையன் ரவீந்திரநாத் மட்டும் இல்லாமல் வைத்திலிங்கமும் அந்த இவர் நம்ம மனோஜ் பாண்டியா இருக்க பாருங்க, அது உங்களுக்கு கரெக்டாக சொல்லணும் பேக்கேஜா அப்படியே. அதான் இந்த திலானா மோனாம்பல் படம் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நான்லாம் ஒரு 5-6 தடவை பார்த்துருக்கோம். அது சிவாஜி படம் நம்ம பிடிக்கும்னு. அதில் எல்லாரும் போகும்போது சிவாஜி நேசம் வந்து டக்குன்னு ஒரு வண்டியில் ஏறி மோனாம்பாள் அதை கதாநாயகியை பார்க்கறதுக்காக ரகசியமாக ட்ரூப்பில் யார்கிட்டையும் சொல்லாமல் வண்டி போடணும். எங்கள் பாலையா முத்துராகண்ணன் அந்த இது மிருதங்க அடிக்கிறவர், அவர் தவில் அடிக்கிறவர், அவர் ஓடியாருவார். அண்ணே அண்ணே எங்க அண்ணே போகிறீங்க, நானும் வரேண்ணே அப்படிம்பாரு. நான் அங்கே அது இதுக்கு போகிறேன், நாகப்பட்டினம் போகிறேன். ஏதோ ஒரு நாகப்பட்டினத்தில் என்னென்ன அங்கே எனக்கு ஒரு சோடா கடைக்காரனை தெரியும், ரொம்ப எரிச்சலாக சொல்லுவார். ஏன் அப்படி நோன்றா இருந்தாலும், அங்கே எனக்கு ஒரு பீடா கடைக்காரனை தெரியுமே, நானும் வரேனே அண்ணே அப்படிம்பாரு. இப்படி இப்படின்னு ஏற்றிட்டு பாலையா தமாஷா இருக்கும். இந்த மாதிரி இந்த பாலையா மாதிரி இப்போ தில்லானா மோனாம்பாள் பாலையா மாதிரி ஓபிஎஸ் அண்ணங்கிட்ட வைத்திலிங்கமும் மனோஜ் பாண்டியனும் நாங்களும் வரோம். எங்களுக்கு அங்க பீடா கடை இருக்குது, உங்களுக்கு சோடா கடை வேணும்னா எங்களுக்கு பீடா கடை வேணும் அப்படின்னு சொல்லி வர்றேங்கிறாங்க. இது வந்து பேக்கேஜா அவங்க வந்து அங்க வந்து வரதுக்கு பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா வந்து தாவேகால நிறைய பேர் வந்து சிரிச்சிட்டு இருக்காங்க. ஏற்கனவே அந்த அங்க பாருங்க, அந்த அந்த இடத்துல போட்டு ஒரு டென்ட் போட்டு உட்கார வச்சிருக்கோம் பாருங்க. அதிமுகலேன்னு வந்து இடைத்தேர்தல் வந்து எல்லாம் அப்படி கன்னத்துல கை வச்சுட்டு உட்கார்ந்துருக்கு. இடைத்தேர்தல் நமக்கு உண்டா இல்லையான்னு தெரியாம அந்த அந்த டென்ட்ல வந்து உட்கார்றதுக்கு இவ்வளவா வந்து கும்பல் இதோ இருக்கிறதுக்கு போன இடத்துலயாவது இருந்திருக்கலாமே அப்படின்னு சொல்றாங்க. விதி யாரை விட்டது, அது வரப்போறாரு. நீங்க அதிமுக இருந்து போனாங்கன்னு சொல்லிட்டு சொன்னீங்கல்ல, இங்க இருந்து போயிட்டு கொஞ்சம் செல்வாக்கு கம்மியா இருக்க மாதிரி ஃபீல் பண்ணி அப்புறம் மூத்தவர்ன்ற பேர்ல அவருக்கு முக்கியமான இடம் கொடுத்து மந்திரி பதவியும் கொடுத்துட்டு செங்கோட்டையெல்லாம் அந்த கோட்டை இருக்கு, அது ஞாபகம் வந்துடக்கூடாது. ஆமாமா, அது ஞாபகம் வந்துடக்கூடாது. அது வந்துருச்சு இல்ல. இப்ப இவங்க போனதுக்கு ஒரு காரணம் இருக்கு. கேளுங்க, அவர் என்ன பண்ணிருக்கிறாரு, இந்த அடையார்ல எம்எம் ராமசாமி செட்டியார் அரண்மனை இருக்குல்ல, அந்த பஞ்சாயத்துலாம் இருக்கு, அது 2 பேருக்கும் பெரிய வழக்கெல்லாம் போயிட்டு இருக்குது. அதுல ஒரு பெரிய இடம், டிஸ்ட்ரிபியூட் இடம், பல 100 கோடிகளுக்கு உண்டான வேல்யூ. அதை வந்து சிக்கலை தீர்க்கணும்னாக்கா இந்த டிபார்ட்மெண்ட்டில் தான் வருது.
அங்கே வந்து பேசி ஒரு பெரிய தொகையை வந்து செட்டில் பண்ணிட்டு நேராக அடியார் பக்கத்தில் அங்கே இன்னொரு அந்த அந்த சம்பந்தப்பட்ட ஒரு விஓ ஆஃபீஸ் இருக்குதுல்ல, நில அளவை அது எதுன்னு இருக்கு, அங்கேயும் சரி கட்டி கிட்டத்தட்ட ஒரு டீலிங் முடிகிற மாதிரி இருக்குது. இது வந்து முதலமைச்சருக்கு தெரியுமான்னு கேட்குறாங்க. ஆனா இது நாம பேச யார் செய்யறது, யார் செய்யறதுனாக்கா அந்த செங்கோட்டை அவரா எக்ஸ்பிரஸ் வருது இல்ல, ரெட் ஃபோர்ட். ரெட் ஃபோர்ட், ஓ அவர் பேர் ரெட் ஃபோர்ட். ரெட் ஃபோர்ட்னு சொல்லி மரியாதையா சொல்லணும். எனக்கு விலங்கல பாருங்க, ரெட் ஃபோர்ட்னு சொல்லணும். எவ்வளவு நுணுக்கமா டெக்னிக்கலா மாத்தாங்க. அது ரெட் ஃபோர்ட் அவர் செய்யறாரு. பட் இது போனவங்க அந்த மாதிரி இருக்கிறாங்க, மிஞ்சி இருக்கிறவங்க இடம் இல்லைன்னு இருக்கிறாங்க. நீங்க இல்லைங்க, இந்த ரெட் ஃபோர்ட் எல்லாம் பண்ணாது. அது முன்னாலே தேர்தலுக்கு முன்னால தேர்தலுக்கு முன்னால் போனால், அதனால அவருக்கு வந்து முன்னுரிமை இல்லை. அதனால முன்னுரிமை இல்லைன்னா நீங்க என்ன வாங்கிக்கலாம். எல்லாத்துலயும் முன்னுரிமை. இந்த சொத்து கித்து போடுறது, அது இது வாங்குறது போறது வரை எல்லாத்துலயும் முன்னுரிமை. இவர் வந்து பாத்தீங்கன்னா ஓபிஎஸ்க்கு வந்து என்ன பிரச்சனைனா, ஒரு பையன் தான் நைனா அங்க போயிடலாம் நைனா, இங்க ஒண்ணும் சரியா வராது நைனா அப்படின்னு போட்டு தொந்தரவு பண்றாரு. இந்த பையன் ஏன் தொந்தரவு பண்றாரு அப்படின்னு சொல்லி அதுல ஆராய்ச்சி பண்ணோம்னா, ஒரு பையன்கிட்ட வந்து ஒருத்தர் உதவியாளராக இருந்தார் இந்த தேர்தலுக்குலாம் முன்னால. அவரு தேர்தலுக்கு ஒரு மாசம் முன்னால அதிமுகலாம் ஒன்றும் போனி, அதுவும் அதிமுகலேயே வந்து ஓபிஎஸ் அணி, அதிமுகவே பலவீனப்பட்டுருச்சு. இதுல ஓபிஎஸ் அணின்றது எங்க இருக்குதுன்னே தெரியல. இதுல நிறைய பேர் அப்போதான் வைத்திலிங்கம் எல்லாம் போனாரு இல்லையா, முதல்ல அவர் முன்னால போயிட்டாரு. வைத்திலிங்கம் முதல்ல போனாரு, அப்புறம் செங்கோட்டையன் போனாரு, பின்னாலேயே செங்கோட்டையன் தாவேக்காவுக்கு போனாரு, வைத்திலிங்கம்லாம் திமுகவுக்கு போனாங்க. அந்த மாதிரி போகும்போது எல்லாரும் போயிட்டு இருக்காங்க, இந்த ஒரே கூடாரமே காலியா இருக்குது அப்படின்னு சொல்லி இந்த உதவியாளர் இருந்தார் பாருங்க. அவர் பார்த்தாரு, அவர் இளைஞர், சரி நம்ம போய் திமுகவில் போனால் அதெல்லாம் கொஞ்சம் எல்லாம் ஒரே பெருசு கேம்பாக இருக்கு, நம்ம இளைஞர்கள் இருக்கக்கூடிய இடம்னா தாவேக்காவுக்கு போகலான்னு சொல்லி அங்கே போயிட்டாரு. எப்போ தேர்தலுக்கு ஒரு மாதம் முன்னால். பட்டுன்னு அவர் வந்து அந்த பக்கமாக இப்படி பார்த்துக்கிட்டே இருந்தாங்க. அந்த பக்கம் ஒருத்தர் நடந்து போனார். அந்த கூப்பிடு உள்ள, தம்பி நீ இந்த தொகுதி எம்எல்ஏ வேட்பாளர் இல்லைங்க, நான் அந்த பக்கம் தாண்டி போனேங்க தாவேகால சேரலான்னு. நீ எப்போ அது மனசுல நினைச்சியோ அப்பவே நீ சேர்ந்துட்ட. காடு கொடுக்கணும்லாம் அவசியம் இல்லை. மனசால நினைச்ச உடனே நீ எதுவாக நினைக்கிறாயோ, இதெல்லாம் கிருஷ்ண பரமாத்மா சொல்லியிருக்காரு, அதுவாகவே நீ மாறி விடுவாய். அந்த மாதிரி நீ தாவேகால சேரணும்னு நினைச்சியே அப்பவே நீ சேர்ந்துட்ட கணக்கு. நீ தான் வந்து இங்க வேட்பாளர்னு சொல்ல, அந்த ஆளு அப்படியா சரிங்க அப்படின்னு சொல்ல, அவர் எம்எல்ஏவும் ஆயிட்டாரு. அப்புறம் எம்எல்ஏ ஆனவுடனே திடீர்னு அவரை கூப்பிட்டு, ஐயா நீ அமைச்சர் ஆயிட்ட அப்படின்னு சொல்லி ஒரு தொகுதியும் கொடுத்துட்டாங்க. வன தொகுதி அந்த மாதிரி தொகுதி தெரியல, அவர் ரஞ்சித் குமார் கொடுத்துட்டாங்க. ரஞ்சித் குமார் அவர் தான் நான் சொல்றேன் அந்த ரவீந்திரநாத் அவருடைய உதவியாளராக. ஓபிஎஸ் குடும்பத்துக்கு வேண்டப்பட்டவர் இருந்தவர், உதவியாளர் ரவீந்திரநாத் உதவியாளர் ரஞ்சித் குமார் இன்று அமைச்சர் மாண்பு. என்ன சொல்ல வரீங்கன்னா, இவரெல்லாம் மந்திரி ஆயிட்டாரு, என்னால முடியலையே, வயிற்றுச்சலா இருக்குமா இருக்காதா. இப்ப நம்ம கிட்ட போய் தம்பி ஓடி போய் ஒரு டீ வாங்கிட்டு வா அப்படின்னு சொன்ன பையன் அவங்க கவனிச்சு அனுப்பு. அப்புறம் வந்து வந்திருக்காரு, சார் வந்திருக்காங்க, அவரை வழி அனுப்பி வை. அப்புறம் அந்த இது என்ன ஆச்சுன்னு பார்த்துட்டு வா, இது ஏன் இது இன்னும் ரெடி பண்ணல, அந்த கம்ப்யூட்டர் ரிப்பேராகவே இருக்கு. இப்படி பல விஷயங்களை கவனிச்சுட்டு இருந்த ஆளு மந்திரி ஆயிட்டாரு, நம்மளால மந்திரி ஆயிட்டாரு, நம்ம போய் நிக்க வேண்டியதா இருக்குது அப்படின்னு. இப்ப என்னன்னா அவங்களுக்கு ஒரு பெரிய ஒரே ஒரு எதனால ஓபிஎஸ்ஸுமே ஏன் வந்து பாதி வழியில போகும்போது அவர் பையனை திருப்பி கூப்பிட்டாருன்னா, அவருக்கு திடீர்னு ஒன்று ஸ்ட்ரைக் ஆச்சு. நம்ம விஜயபாஸ்கர் வந்து கட்சியில சேரும்போது முதல்வர் விஜய் தலைமையில் தான் நாங்கள் சேருவோம், முன்னிலையில் தான் சேருவோம். அவர் யாரும் பார்க்கவே முடியாது. அவரா எப்போ வெளியில வராரோ அப்பதான் நம்ம பார்க்கணும். கோயில்னா சாமி வந்து சாமியா எப்போ வந்து நம்மளை கூப்பிடுதோ அப்பதான் போக முடியும். நம்ம வந்து போய் சாமியை எப்போ வேணாலும் போய் கோயில் நடுராத்திரில பூட்டி இருக்கு நம்ம போய் பார்க்க முடியாது. அந்த மாதிரி வந்து நீங்க வந்து அவர் பார்க்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டதுனால புஷி ஆனந்த் அவர்கள் ஆதவர்ஜுனா அவங்களுடைய முன்னிலையில தான் வந்து 2 விஜயபாஸ்கர்களுமே போய் தாவேக்கால இணைஞ்சாங்க. சரிங்க. அவங்க விஜய் அப்ப பார்க்கல, அப்புறமா தனியா பார்த்து ஒரு வாழ்த்து வாங்கிட்டாங்க. ஓபிஎஸ் சொல்லியிருக்கார் பையன்கிட்ட, நமக்கு நேரமே சரியில்லை, நம்மளுடைய கெட்ட நேரத்துக்கு
புஷி ஆனந்த் ஆதவ் அர்ஜுனா முன்னிலையில இணைஞ்சா பரவாயில்ல, ம். ரஞ்சித் குமார் தலைமையில ரஞ்சித் குமார் முன்னிலையில இணையணும்னு சொல்லிட்டா அதை விட தற்கொலையே பண்ணிக்கலாம்ப்பா. ம். அப்ப அவசரப்படாத, அதை கரெக்டா கேட்டு முதல்ல செட் பண்ணிடுவோம். ம். கடைசியில வந்து இந்த ரஞ்சித் குமார் அமைச்சர் அமைச்சர் தான் அவருக்கு நீங்க சேர்ந்து உங்க ஏரியா அமைச்சர் சேர்ந்துருங்க, அவருக்கு முன்னிலையில சேருங்க. அப்படி நம்ம நிலைமை அப்படி ஆகிட போகுதுப்பா. டக்குன்னு அவன் வந்து பழச மனசுல வச்சுக்கிட்டு ஐயா ஓபிஎஸ் டக்குன்னு ஒரு டீ வாங்கிட்டு வாங்கன்னு சொல்லிட போறான்ப்பா, இந்த நிலைமை வந்துட போகுதுப்பான்னு சொல்லி தான் இப்போ கொஞ்சம் ஹோல்டு பண்ணி வச்சிருக்காரு. பாதியிலே வந்துரு அப்படின்னு சொல்லி கூப்பிட்டாருன்னு சொல்லி ஒரு செய்தி இருக்கு. ம். இதுல பாத்தீங்கன்னா நம்ம இவர் வந்து நம்ம முதல்வர் ஐயா, முன்னாள் முதல்வர் ஸ்டாலின் ஐயா, ம். அவர் சும்மா இருந்தா கூட இந்த திமுகவில் இருக்கிறவங்கலாம் சும்மாவே இருக்க மாட்டேன்றாங்க, ம். நோண்டி விட்டுக்கிட்டே இருக்காங்க. ம். அவர் ஏதோ அந்த ஒரு நடந்துச்சு, பின்னடைவு ஆயிடுச்சு, பின்னடைவு அது ரைட்டு விடுப்பா, உட்கார்ந்துடலாம். இருக்காது, அவர் பாட்டுல இருக்காது. ம். அவரை போய் சும்மா இல்லாம தலைவரே ரீகவுண்ட் ரீகவுண்ட் போடுன்னு ஆத்தெல்லாம் சொல்லி, அது இவிஎம்ல தான் ஏதோ ப்ராப்ளம், நீங்க ஜெயிச்சிருப்பீங்க, இவிஎம் தான் ஏதோ உங்களை தோக்கடிச்சிருச்சு அப்படின்னு சொல்லி ரீகவுண்டிங் கேட்க வச்சு ரீகவுண்டிங் பண்ணா ஏற்கனவே வாங்கின ஓட்டோட 30 ஓட்டு கம்மியாகி போச்சு. அப்படின்னா என்ன அர்த்தம்? தோத்தது தான். 8000 சொச்சம் ஓட்டுல இன்னும் மோசமா தோத்துட்டீங்க. ஒரு 30 ஓட்டு சரி, அதை 30 விடுங்க, அவன் மட்டும் தோத்தது தான். அவர் கேட்டாரா? சும்மா தானே உட்கார்ந்துருக்காரு. ஏயா அவரை வந்து சும்மா போட்டு நோண்டி அவரை வந்து இப்படி அரசியல்னு எதனா செய்தாகணும் தலைவரை, சும்மா இருக்க கூடாது. இல்ல அவரு வந்து என்ன பண்றாருன்னா, அவர் சும்மா உட்கார்ந்தாரா, அவர் நீங்க தலைவரை ஒரே ஒரு ஒரு புகைப்படம் எடுக்கணும் தலைவரை அப்படின்னு சொல்லி அவர் எனக்கு தொந்தரவு பண்ணானுங்க. உட்கார ஓய்வு எடுக்க விட மாட்டானுங்க. டக்குன்னு உடனே 4 ஆர்டிஸ்ட், இந்த எக்ஸ்ட்ரா ஆர்டிஸ்ட் வழக்கமாக கூப்பிடுவாங்களே, புடவை கட்டிட்டு வருவாங்களே பெண்கள், அவங்களை கூப்பிட்டு நிற்க வச்சாங்க. நிற்க வச்சு என்னென்னா ஒரு வீடியோ, என்னென்னா தலைவரை நீங்கள் வந்து அதாவது மக்கள் வந்து ஏமாத்திட்டாங்க. யாரு? மக்கள் உங்களை ஏமாத்திட்டாங்க. ஆனா நாங்க ஏமாத்த மாட்டோம். இவங்கெல்லாம் மக்கள் இல்லாம யாருன்னு தெரியல, இவங்களும் மக்கள் ஒரு பகுதி தானே, நாங்க ஏமாத்த மாட்டோம். நீங்க தான் அடுத்த முறை சிஎம்மா வருவீங்க, கவலையே படாதீங்க, உங்களை தேர்ந்தெடுக்க வேண்டியது எங்க பொறுப்பு எப்படின்னு ஒரு வீடியோ. எங்க பொறுப்பா குதிரை பேரம் பொறுப்பா? எங்க பொறுப்புன்னு அவங்கள சொல்ல சொன்னாங்க. கொடுத்த காசுக்கு கூவிட்டு போயிட்டாங்க. அது மற்றதெல்லாம் மற்றவங்க பார்த்துப்பாங்க. இது ஒரு வீடியோ போட்டு வந்துருச்சு. நம்ம சும்மா போலாம்னா கூட வாய் சும்மா இருக்க மாட்டேங்குது. ஆனா பாருங்க, இப்ப என்னன்னா ரீல்ஸ்ல வந்து போட்டி வந்துருச்சு. திமுக இதே மாதிரி உங்களுக்கு தெரியும், இந்த ஹைவேல நடந்து போகும்போது இந்த சைட்ல இருந்து வருவாங்க, வந்து உங்க ஆட்சி பிரமாதம் தான் ஐயான்னு சொல்லுவாங்க. அமெரிக்காவில் சைக்கிள்ல போகும்போது ஒருத்தர் எதிரில் வந்து சொல்லுவாரு. அப்புறம் இங்க வாக்கிங் போகும்போது முக்கியமான வரணும் இல்ல, இவர் வந்து வாக்கிங்ல வந்து அந்த பெஞ்சில் வந்து உட்காருவாரு. செம்மொழி பூங்கா வாக்கிங்ல முதல்வர் இப்போட முன்னாள் முதல்வர் ஆனதுக்கப்புறம் அங்கே பார்த்தீங்கன்னா திடீர்னு ஒரு நடிகர் வருவார், ஒரு பிரபலமான புள்ளிகள்லாம் வருவாங்க. அவங்க தூய்மை பணியாளர்களும் வந்து அவங்க இல்லைங்க எதேச்சியா வருவாங்க. நீங்க ஏதோ அவங்கள வர வச்சாங்கன்னு நினைக்காதீங்க, அவங்க எதேச்சியா வருவாங்க. கேமராக்காரனுக்கு மட்டும் தெரியாது, லாங் ஷாட் வச்சு இதெல்லாம் காமிச்சிரும். ஆமா, காமிச்சு அவங்கெல்லாம் பேசுறது இப்படி எல்லாம் வந்து. ஆக ரீல்ஸ்ல வந்து போட்டி இப்ப நடக்குது. ரொம்பவும் பாதிக்கப்பட்டது திமுக. அந்த ஆட்சியை இழந்து தோல்வி விட்டுறாங்க பாருங்க, ஆட்சியை இழந்தாங்களே அண்ணா அனிதா தான் ரொம்ப பாதிக்கப்பட்டது. எந்த அனிதா? அனிதாவா? அதான் அந்த அனிதா. ஆமா, அது அனிதா தான். 6 மாதத்திற்கு மேல் இந்த ஆட்சியை நீடிக்க விடமாட்டேன்னு சவால் விட்டுருக்காருல்ல, அவர் தான். 6 மாதம் கழிச்சு அவர் எங்க பாகிஸ்தான் போறாரா, பங்களாதேஷ் போறாரா, எங்க போவாருன்னு தெரியல. ஏன்னா அதுக்கப்புறம் அந்த பக்கம் தூத்துக்குடி பக்கம் நடமாடணும் இல்ல. ஆனா ஒண்ணு, அதான் நாஞ்சில் சம்பட் சொன்னார, துப்புனா தொடச்சிக்க வேண்டியதுதான், அவ்வளவுதானே. அவர் வந்து என்ன சொல்லியிருக்காருன்னா, மக்கள் வந்து இப்படி வந்து ஏமாத்தக்கூடாதுங்களே. யாரு? தொகுதி மக்கள் ஏமாத்தக்கூடாது. என்னங்க இது வந்து எவ்வளோ நாங்கள் செஞ்சுருக்கிறோம், அதெல்லாம் மறந்துட்டு எங்களை தோகடிச்சிட்டீங்க. ஏன் சொந்தக்காரங்க இருக்கிற தொகுதியிலேயே எனக்கு 130 ஓட்டு தான் விழுந்துருக்குது. என் சொந்தக்காரனே 400 பேர் இருக்காங்க. அந்த இடத்துலயே தொகுதியிலேயே எனக்கு 130 ஓட்டு தான் வந்து. மக்கள் இப்படி வந்து ஏமாட்டி இருக்கக்கூடாது ஏன் அப்படின்னு சொல்லி ரொம்ப 2 பங்கு வெளியேற்றிருக்காங்க அவரை. ஆமா, ஒரு பங்கு தான் ஆதரிச்சிருக்காங்க. ஆமா, அப்படி வந்து சொல்லி இவ்வளவு புலம்பி இருக்காரு. அவர் மட்டுமா புலம்புறாரு? ஆமா, எல்லாருமே புலம்பிட்டு இருக்காங்க. ஏன் புலம்பிக்கிட்டு இருக்காங்க? இதெல்லாம் வந்து நடந்துகிட்டு இருக்கு. ஸோ இப்போ இந்த புலம்பல் நம்ம வந்து புரியுது.
பட் இந்த புலம்பல் வந்து இந்த ஒரு 6 மாசத்துக்கு புலம்பிட்டு இருப்பாங்க, இல்ல ஒரு கொஞ்ச நாளைக்கு ஆயிடுச்சா, இப்போ 3வது மாசம் ஓடிக்கிட்டு 3 மாசம் ஆக போகுது. சினிமா கிளைமேக்ஸ்ல பாத்தீங்கன்னா ஹீரோ வந்து ஒரு ஒரு 6 பிஷல் 6 குண்டு போல 200 குண்டு வச்சு சுட்டுட்டு வருவாரு. எல்லாம் சுட்டுட்டு வந்து இந்த மெயின் வில்லன் இருப்பார்ல, அவரை வந்து அடிச்சு கண்ணாமுன்னான்னு ஒரு 10 குண்டு போட்டு அந்த செயின் எல்லாம் அந்த முள்ளு செயின்லாம் வச்சு அதால அடிச்சு இடிச்சு ரத்த வளார அவர் வந்து விழுந்துருவாரு. ஹீரோ வந்து கிட்டத்தட்ட முடிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் வருவாங்க. நம்ம ஜனங்கள்லாம் வந்து படம் முடிஞ்சிருச்சுன்னு எந்திரிக்கிற டயத்துல அப்பதான் அந்த வில்லன் விழுந்தார்ல, அவர் லைட்டா அவருக்கு வந்து அவர் உணர்ச்சி வரும். திடீர்னு அப்புறம் அப்படி எந்திரிப்பாரு. எந்திரிச்சு அந்த ஹீரோ எதிர்பாராத சமயத்துல பின்னால கையில ஒரு கோடாலி மாதிரி ஒண்ணு வச்சுக்கிட்டே வந்து நிப்பாரு. பாத்திருக்கீங்களா? இது இல்லாத தமிழ் சினிமாவே நீங்க பார்க்க முடியாது, ஃபார்முலால வரும். அந்த மாதிரி இப்பொழுது திமுக என்கிற நம்ம வில்லன்னு அவங்கள சொல்லல, வில்லன் கதாபாத்திரம் மாதிரி விழுந்துட்டாங்க அப்படின்றதுனால தேர்தலில் விழுந்துட்டாங்க. இப்போ அநேகமா 3 மாசம் முடிஞ்சிச்சு. அநேகமா கையில ஒரு கோடாலி எடுத்துக்கிட்டு அவங்க வந்து எந்திரிப்பாங்க அப்படின்னு எதிர்பார்க்கலாம். ஹீரோ பத்திரமா இருக்கணும், அவ்வளவுதான் நம்ம சொல்றது. சூட்சமும் புரியும். ஆமா, புரியவங்களுக்கு புரிய வேண்டியவங்களுக்கு புரியும். பார்ப்போம், அடுத்த முறை நம்ம மீண்டும் சந்திப்போம். ரொம்ப நன்றி, நன்றி, வணக்கம்.